Welcome to JC Maths Tuition. இப்போ நம்ம 12th Business Maths Example 1.14 sum பார்க்கலாம். Show that the equations are inconsistent. Inconsistent அப்படின்னா என்ன மீனிங்னா row of A is not equal to row of AB. அதாவது ரேங்க் எடுக்கும்போது ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஏவோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா அது இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. வந்து ப்ரூஃப் மாதிரி தான் இது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா சொல்யூஷன் பார்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். -2 7 -8 26 இந்த மேட்ரிக்ஸு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. அடுத்து இந்த XY Z வந்து தனியாக போட்டுக்கணும். XY Z ஒரு மேட்ரிக்ஸு இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர்ஸ் மட்டும் ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எழுதிக்கணும். 14 35 இப்படி எழுதிட்டு இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? இது A மேட்ரிக்ஸ் X is equal to B, AX is equal to B அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன டாக்குமெண்ட் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு A, Bன்னு சொல்லிட்டு A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கணும். 1 -4 7 3 8 -2 7 -8 26 இது A மேட்ரிக்ஸு. கூடவே இந்த B மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதிடணும். 14 13 5. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கணும் தனியாக அந்த A மேட்ரிக்ஸோட ரேங்க் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் AB மேட்ரிக்ஸோட ரேங்க் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி இதோ இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த 3 ஒரு மேட்ரிக்ஸில் இந்த லாஸ்ட்டில் இந்த எல் ஷேப்பில் இருக்க இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம ஜீரோவாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும்? இந்த 1 இது வந்து என்ட்ரி எலிமெண்ட். இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க எல்லா நம்பரும் நமக்கு 0 ஆயிடணும். நெக்ஸ்ட்டு இந்த ரோக்கு இது என்ட்ரி எலிமெண்ட் ஆகிடும். இது ஆல்ரெடி 0 ஆகிடும். அப்புறம் இது என்ட்ரி எலிமெண்ட். இதோட இதுக்கு கீழே இருக்கிறது நமக்கு 0 ஆகணும். இல்லைன்னா நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 0 அடுத்தது 2 0 இப்படி ஆகணும். இல்லைன்னா எல் ஷேப்பில் இப்படி ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு மேலே ஃபஸ்ட் ரோவில் வந்து 1 இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன்னா இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் சரி அதோட மைனஸ் நம்பர் இப்போ 3னா -3 7னா -7 அந்த நம்பர் இன்டூ R1 பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த ப்ராசஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃபஸ்ட் நான் இதை மட்டும் 0 பண்ணுறதுக்கு ரோ 2ல் ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ ரோ 2 எழுதிக்கலாம். ரோ 2 மைனஸ் இப்போ +3 இருக்குது. நமக்கு -3 இருந்தால் 0 ஆகிடும். ஸோ -3 இன்ட்டு R1 ஒன்றா இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற யூஸ் இதுதான். இந்த எந்த நம்பர்னாலும் அதே நம்பரை போட்டு மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். நம்ம R2 எழுதிக்கலாம். R2 வந்துட்டு இதை வந்து சைடு ஒர்க்காகவே பண்ணுங்கள். நான் இங்கே கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால் நான் மறுபடியும் இங்கே சென்டரில் பண்ணுறேன். பட் இது சைடு ஒர்க்காக பண்ணுங்கள். R2 வந்து 3 8 -2 13 3 R1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு 3 ஆகிடும். மைனஸ் 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 ப்ளஸ்ஸு 3 4s are 12 ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் 3 7s are 21 21 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 21. அடுத்தது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 14 இன்ட்டு 3 வந்து 42 வரும். 42 அதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது இது 0 ஆகிடும். இது 20 ஆகிடும். இது -23 ஆகிடும். இது வந்துட்டு -42 13 29 வரும். இதான் நம்மளோட ரோ 2. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எங்கே பண்ணியிருக்கோம்னா நம்ம ரோ 2ல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுட்டு ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படியே எழுதிக்கலாம். 1 -4 7 14. செகண்ட் ரோவில் தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த சேஞ்ச் பண்ணது 0 20 -23 -29 அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அதோட ஆன்சரை. அதுக்கப்புறம் தேர்ட் ரோ வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. 7 -8 26 5. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எலிமெண்ட்டை 0 ஆக பார்க்கணும். இந்த எலிமெண்ட்டை 0 ஆகணும்னா சேம் ஸ்டெப்பு தான். இது எந்த ரோவில் இருக்குது? ரோ 3ல் இருக்குது. அப்போ ரோ 3 விச் கிவ்ஸ் ரோ 3 மைனஸ் +7 இருக்கா. அப்போ நம்ம -7 இன்ட்டு R1 பண்ணிக்கலாம். இது நீங்கள் போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும். R3 is equal to என்ன நம்ம அப்படியே எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்த கிவன் R3 எழுதிக்கலாம். 7 -8 26 5. இது நான் கொஞ்சம் ஸ்பேசியஸாக கொஞ்சம் நீட்டாக போடுங்க. ஓகே, நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி நீங்கள் சென்டரில் போடுறேன். பட் நீங்கள் சைடில் நல்ல ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு ஒரு லைன் போட்டு போடுங்க. R3 வந்து அப்படியே நோட் பண்ணிக்கலாம். 7 -8 26 5 -7 இன்ட்டு R1 இல்லையா? -7 இன்ட்டு R1னா 7 1s are 7 -7 minus minus plus 7 4s are 28 plus 28 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மைனஸ்
7 7 minus plus minus 7 7s are 49 minus plus minus 7 into 14 வந்து 14 into 7 98 வரும் 98 வரும். இதை சால்வ் பண்ணும்போது இது உங்களுக்கு 0 ஆகிடும். 28ல் 8 போச்சுன்னா 20 ஆகிடும். 49 தான் பெரிய நம்பர், ஸோ மைனஸ் வரும். 49ல் 26 போச்சுன்னா 23 வரும். இது பெரிய நம்பர், ஸோ மைனஸ். 98ல் 5 போச்சுன்னா 93 வரும். ஸோ இதுதான் நம்மளோட நியூ R3 வேல்யூஸ். நியூ R3 தான் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுக்கப்புறமா நம்ம ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. 1 - 4 7 14. செகண்ட் ரோலையும் நோ சேஞ்ச், ஸோ 0 20 -23 -29. தேர்ட் ரோ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் 0 20 -23 -93. இப்போ நம்ம இந்த 2 ரோவும் முடிச்சிட்டோம். இந்த 2 ரோலையும் 0 0 பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை 0 பண்ணோம்னா இந்த 20யை 0 பண்ணணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த 20 அதாவது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ இந்த 0 பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த ரோவை வந்து 0 பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ரோ 2வை மட்டும் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த ரோவை வந்து பண்ண முடியும். ஸோ ரோ 3 which gives, இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள். ரோ 3 மைனஸ் ரோ 2, நீங்கள் அப்படியே மைனஸ் சைன் மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நான் இங்கே உங்களுக்கு புரியறதுக்காண்டி இங்கே போடுறேன், நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க. 0 20 -23 -93 எழுதிக்கோங்க. இதில் வந்துட்டு 3 ரோ 2 மைனஸ் R2 அப்படின்னா -1 into R2 வச்சுக்கோங்க. அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணணும். இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். இது -20 ஆகிடும், இது +23 ஆகிடும், இது வந்து +29 ஆகிடும். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணும்போது இது 0 0 0 93 -29 -64 வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த R3யோட இந்த வேல்யூஸை கொண்டு போயிட்டு நம்ம மறுபடியும் அந்த பேஜில் போடலாம். ரோவில் எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே எழுதிக்கலாம். 7 14. செகண்ட் ரோவில் வந்து நம்ம சேஞ்ச் கிடையாது. 20 -20. நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பாருங்கள் ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. 0 0 3 0 நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ அடுத்து ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் ரேங்க் கண்டுபிடிக்கலாம். அதாவது இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டு இதை மட்டும் பார்த்தோம்னா ஏ மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னா, நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே நமக்கு வந்துட்டு கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாகவே 0வாக இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகிடும். ஸோ அதை தவிர மிச்சம் இருக்குது 2 கவுண்ட் பண்ணோம்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. ரேங்க் ஆஃப் A, B அப்படி பார்த்தோம்னா என்ன வரும்? நம்ம மொத்தமாக பார்க்கணும். A, Bங்கிறது மொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் இருக்குது. ஸோ 3 வருது. ஸோ ரோ ஆஃப் A இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் A, B. ஸோ நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ த ஈக்குவேஷன் த கிவன் system is inconsistent and no solutions. இதான் இந்த சம்மோட ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.